யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு துறை சார்ந்த கல்வி தகுதி கட்டாயம் என சீனாவில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளதைப் போல இந்தியாவிலும் சட்டங்கள் தேவைப்படுகிறதா என எமது செய்தியாளர் கண்ணன் எழுப்பிய கேள்விக்கு சேரன் மகாதேவி பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை பார்க்கலாம். சீனாவில் இந்த யூடியூப் போன்ற தளங்களில் வீடியோ பதிவிடுறவங்க கல்வி அறிவு, அதாவது கல்வி தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக நம்ம இந்தியாவில் இந்த சட்டம் தேவையா, இதனால் இது போன்ற நன்மைகள் என்ன இருக்குது, தீமைகள் என்ன இருக்குது, சேர்மாதே பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவிப்பதை பார்க்கலாம். அண்ணா வணக்கம். இந்த சட்டங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு? சட்டங்கள் சீனாவில் கொண்டு வந்திருக்கிறது நல்ல ஒரு சட்டம் தான். இப்போ இந்த மாதிரியான சட்டம் நம்ம நாட்டிலையும் வேணும். ஏன்னா இன்னைக்கு மாணவ சமுதாயம் ரீல்ஸில் ரொம்ப முங்கி ரொம்ப தவறான வழிகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிட்டு இருக்குது. இந்த ரீல்ஸ் போடுறது கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அரசு ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் சமுதாயத்துக்கு நல்லா இருக்கும். அரசாங்கம் இது மாதிரி ஒரு சட்டம் ஏற்கணும். ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த துறை சார்ந்த நாலேஜ், கல்வி தகுதி, இப்போ ஒரு கார் விளம்பரங்களை பற்றி, ஒரு டூ வீலரை பற்றி ஒருத்தவங்க ஒரு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இல்லை டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அவங்க MBBS டாக்டராக போடலாம். அது அப்படி இல்லாமல் அவங்க போடுறது விளைவை ஏற்படுத்தணும். ஆகவே தயவுசெய்து இப்படி ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ் சட்டம் நம்ம நாட்டில் கொண்டு வந்தால் அது அனைவருக்கும் பயனளிக்கும் விதத்தில் இருக்கும், யாருக்கும் பாதிப்பு உண்டு பண்ணும். குறிப்பாக சைனாவில் யூடியூபருக்கு அது சம்மந்தமாக அவருடைய குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அவர் அதை பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியாவிலையும் அந்த யூடியூபர்களுக்கு ஒரு வரமுறைப்படுத்தி அவர் இப்போ எதுக்கு உதாரணத்துக்கு பைக் ரேஸ் கொடுக்கலாம். பைக் ரேஸ் சம்மந்தம் இல்லாமல் அவர் எந்த இதுவும் இல்லாமல் அவர் பைக் ரேஸ் போய் நொறுக்கி இதாகிடுறாரு, டேமேஜ் ஆகிடுது. அதே போல் அவங்க ஒரு ட்ரைனிங் எடுத்து அந்தந்த துறை அது சம்மந்தமான நாலேஜ் வந்த பிறகு அதுக்கு பிறகு அந்த யூடியூபர் அதை வெளியிடறதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டம் ஏற்றினா இந்தியாவில் நல்லாயிருக்கும். டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு துறை சார்ந்த கல்வி தகுதி அவசியமா என சேரன் மகாதேவி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம்.